கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பாருங்கள். சில நேரங்களில் ஆண்டவருக்கு நம்ம மேல கோபம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அழைத்தார். அவன் ஒவ்வொரு முறையும் சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியில யாரையாவது முக்கியமான அனுப்போம் அப்படின்ட்டான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவுடனே ஆண்டவருக்கு மோசே மேல கோபம். இப்படி சில நேரங்கள்ல ஆண்டவருடைய கோபம் நமக்குள்ள நம்ம மேல வந்துச்சுன்னா, இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், தேவ உறவு நம்மளை விட்டு போயிடும். ஆனா அவர் சொல்றாரு, அப்படி கோபத்துல நான் உன்னை விட்டுட்டு போனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அப்படியே முழுமையா நம்ம கைவிட்டு போறதல்ல. நாம் நம்மை செப்பனிட்டு கொள்ளும் பொழுது நம்மை மறந்த ஆண்டவர் மறுபடியும் நம்ம இணைத்துக் கொள்ளுகிறார். நித்திய கிருபைகளினால் நமக்கு இறங்குகிறார் அப்படின்னு அவர் உறுதியா உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை கோபமூட்டக்கூடிய அளவிலே என்னுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னித்து உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதபடி உம்முடைய கிருபையினால் என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கேட்க வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவருடைய துணை இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து நடத்தக்கூடியவர். வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபம். அற்ப காலம் அது கொஞ்ச காலம், அது வினாடி துளிகள் அல்லது நிமிட துளிகள், அவ்வளவுதான். இந்த கோபத்திலேயே நம்ம இப்படி பயந்து நடந்தோம்னா, அப்படி கோபப்படுகிற ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். நித்திய கிருபையுடன் அவர் நம்மை தாங்குவார். நல்ல ஆண்டவரே, எந்த நிலையிலும் உடைய கோபத்துக்கு ஆளாகி விடாதபடி, நாங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி தொடர்ந்து நாங்கள் உடைய உறவுகளில் நிலைநிற்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.